நண்பர்களே, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 18. உள்ளூர் திருவிழாக்களை கொண்டாடுங்கள், பங்கெடுங்கள். இதாங்க இன்னைக்கு மனதோடு கொஞ்சம் பேசுங்களுடைய தலைப்பு. நம்ம மனம் ஒரு காம்ப்ளிகேட்டடு செல்லுங்க. ஏன்னா அந்த மனசு எப்பவுமே நீங்கள் என்னதான் ஆர்டிஃபிஷியலாக எத்தனை மகிழ்ச்சியை ஹாப்பினஸை உண்டு பண்ணினாலும் அந்த ஆள் மனது எதை தேடுது, எதை நினைத்து சந்தோஷப்படுதுங்கிறது ஏற்கனவே ஜெனட்டிக்காக ஜீன்ஸில் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்போ உங்களுடைய காலங்காலமாக உங்கள் முன்னோர்கள் எதை விரும்புகிறாங்களோ, எதில் சந்தோஷம் அடைஞ்சாங்களோ அந்த விஷயங்களை அந்த ஆள் மனது ரொம்ப விரும்பும், சந்தோஷமடையும், அதில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படும். இதைத்தான் வழி வழியாக ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜீன்ஸில் ஒரு கேரக்டர் மட்டும் இல்லைங்க, அந்த மனசும் அதில் இருக்குது. அது நீங்கள் என்ன தான் வெளிநாடு, வெளியூர், எத்தனையோ பக்கம் போகிறது வர்றது, என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக எத்தனை தான் சந்தோஷத்தை உருவாக்குனாலும் நீங்கள் உங்களுடைய மனசு எங்கே சந்தோஷம் அடையுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உள்ளூரில் திருவிழாக்களையும் உள்ளூர் திருவிழாக்களில் எவ்வளவு தூரம் பங்கெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மனசு ஒரு ஹாப்பினஸை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஃபீலிங்கை உணரும். நீங்கள் இது கரெக்டாங்கிறதுக்கு நீங்களே செக் பண்ணிங்கன்னா தெரியும். எப்பெல்லாம் நீங்கள் அவுட் சைடு வேர்ல்டில் அல்லது ஃபாரின்லேருந்து உங்கள் உள்ளூரில் நடக்கக்கூடிய விழாக்களில், திருவிழாக்களில் பங்கெடுக்கிறீங்க, அதே மாதிரி கொண்டாடுறீங்கன்னா உங்கள் ஆள் மனசு ஏதோ அந்த சந்தோஷத்தில் உங்களையே அறியாமல் பல ஹாப்பினஸ் மூடை, சந்தோஷத்தை, நல்ல தூக்கத்தை, நல்ல ஒரு பொசிஷனை உணர்றதை நீங்களே பார்க்கலாம். ஏன்னா